108 ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக புதிதாக 56 ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். அது போதுமா? அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது பற்றி இனி நாம் விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் 108 ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் 108 ஆம்புலன்ஸ்கள் மூலம் 12 லட்சத்திற்கும் அதிகமான அவசர கால மருத்துவ சேவை அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வழங்க உள்ள 56 ஆம்புலன்ஸ்கள் ஏற்கனவே அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை மாற்ற உதவும் என்கிறார் 108 ஆம்புலன்ஸ் சேவையின் ஒருங்கிணைப்பாளர் பிரபுதாஸ். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7,25,00,000 மக்களுக்கு தற்பொழுது தமிழகத்தின் 32 மாவட்டங்களிலும் எல்லா இடங்களும் விரிவு அடைந்து செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் 66 பச்சிளம் குழந்தைகளுக்கான வாகனங்களும் 78 சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட மலையோர பகுதிகளுக்கான வாகனங்களும் இருக்கின்றன. இந்த பயன்பாடு ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகின்றன. பயன்பாட்டின் அதிகரிப்பை பொறுத்து அதிக வாகனங்களும் ஒவ்வொரு இடத்திலும் அதிகப்படுத்தி வருவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 108 ஆம்புலன்ஸ் சேவையை பொறுத்தவரையில் பச்சிளம் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமாக 66 ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. என்றாலும் பச்சிளம் குழந்தைகளை ஆம்புலன்ஸில் கொண்டு வருவதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக குறிப்பிடுகிறார் மருத்துவ பணியாளர் லடினா. அதிகமான ரிஸ்க் என்னன்னா, பாப்பாங்களுக்கு குறப்பிரசவம் அப்படி எடை குறைவாக இருக்குன்றப்ப நல்லா இருக்கிற பாப்பாங்க கூட திடீர்னு அரெஸ்ட்டு போட்டு டெத்து பாப்பா டெத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக அதை வச்சு கொடுத்து என்ன பாப்பாவுக்கு பண்ணுது, என்ன பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா எங்களோட டாக்டர் இருக்காங்க, 107 டாக்டர், அவங்களுக்கு கால் பண்ணி பாப்பாவோட கண்டிஷன் லெவல் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மருந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். 108 ஆம்புலன்ஸ் சேவையை மேம்படுத்தும் வகையில் புதிதாக மருத்துவர்கள் உடன் பயணிக்கும் வகையில் 4 ஆம்புலன்ஸ்கள் வழங்கப்பட உள்ளன. 108 சேவையை தரம் உயர்த்த ஆம்புலன்ஸ் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு மருத்துவ பணியாளர் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.